விஜய் எப்படி அரசியல் மேடையில் பேசணும்னு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் எதிர்பார்த்தாங்களோ, அரசியல் விமர்சகர்கள்லாம் எதிர்பார்த்தாங்களோ, அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சை குடுத்து, தன்னுடைய கேம்பெயினை அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு தான் இன்னைக்கு அவர் பேசினத பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா, அவருடைய ரசிகர்களுக்கு அவர பார்த்தாலே போதும், அவர் பேசினாலே போதும், அவர் என்ன பேசினாரு, என்ன பேசல, இத விட்டுட்டாரு, அத விடல அப்படின்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. பட் ஒவ்வொரு முறையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, அவர் ஏங்க பிஜேபி பத்தி பேச மாட்டேங்கிறாரு, டிஎம்கேவை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்லாம் சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற மாதிரி அவருடைய ஸ்பீச்சை வந்து இன்னைக்கு அவர் ரொம்ப தெளிவா என்ன விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணுமோ, அவருடைய வாக்காளர்களுக்கு என்ன சொல்லணுமோ, அத பக்காவா பிளான் பண்ணி சொல்லிட்டாரு. அவருடைய ஸ்டைல்ல, அவருடைய ரசிகர்களுக்கு புடிச்ச மாரி, மக்களுக்கும் எளிமையா போய் சேர்ற மாதிரி, ஃபைனல் ஸ்பீச் இந்த கேம்பெயினோட ஃபைனல் ஸ்பீச் அப்படின்றது வெல் ஆர்டிகுலேட்டடா, வெல் பிளான்டா இருந்துச்சு. பல நேரங்கள்ல பேப்பர் பார்த்து படிப்பாரு. அப்படிலாம் இல்லாம, எக்ஸ்டெம்பரா பேசுற மாதிரியான தோற்றத்துல பேசினாரு. பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. இருந்தாலும் ரொம்பலாம் தடுமாறல. ஓரளவுக்கு பேசி முடிச்சுட்டாரு. கடைசியா அந்த வாக்குறுதிகள மட்டும் பேப்பர பார்த்து படிச்சு முடிச்சாரு. நீங்க என்ன சொல்றீங்க ஸ்வேதா? ரொம்ப ஆத்மார்த்தமா வந்து வாக்கு சேகரிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. என்ன பேசணுமோ, இதான் கடைசி ஸ்பீச்சு, இதுக்கு மேல நம்ம பேச முடியாது அப்படின்றத தெரிஞ்சு, இன்னைக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா மக்கள் கிட்ட வந்து எத கன்வே பண்ணணும், என்ன சொல்ல வராரு அப்படின்றத ரொம்ப தெளிவா வந்து பேசியிருக்கிறாரு. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரெக்வெஸ்ட் வச்சிருக்கிறாரு. நிறைய கம்பேரிசன்ஸ்லாம் முன்வைக்கிறாங்க. இந்த சூரியன் வந்து இப்போ சம்மர் டைம்ல ஆப்வியஸா எல்லாருமே வந்து வெயில் அடிக்கிறத விரும்ப மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி அத சொல்லி உதயசூரியன் வந்து மறையணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்து சொல்றதா இருக்கட்டும். ஸ்டாலின் அவர்கள் வந்து வருத்தப்படுவாங்க. கரூர் விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணது. எல்லாத்தையுமே வந்து ஒரு கோர்வையா எல்லா இடமே வந்து மக்கள் எதை எதிர்பார்ப்பாங்களோ அதை கரெக்டா ஆன் பாயிண்ட் வந்து பேசியிருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே வந்து ரசிக்கத்தக்க வகையில இல்லாம இல்லை. எல்லாமே வந்து ரசிக்கிற மாதிரி வந்து இந்த ஒரு ஸ்பீச்ல வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ கடைசி கேம்பெயினை நல்ல பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அழகான்னு சொல்றேன்னா, இது வரைக்கும் வந்து எப்பவுமே அவர் பேசுற கண்டென்ட் வந்து அவருடைய ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் பேசியிருக்கிறாரு இது வரைக்குமே. இப்பவும் அப்படிதான் பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் மறுக்கல. ஆனா பார்க்காம ரொம்ப தெளிவா பேசினது இந்த வாட்டி தான் அப்படின்றத பார்க்க முடியுது. பிஜேபி பத்தியும் பேசியிருக்காருல்ல ஆமா. ஸ்வேதா. நம்மளே கூட நெறைய முறை சொல்லியிருக்கோம். ஏன் வந்து அவரு அரசியல் எதிரிய பத்தி பேசுறாரு, கொள்கை எதிரிய பத்தி அதிகமா பேசலன்னு நெறைய முறை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். இந்த முறை அத கிளியரா தெளிவுபடுத்தினார் பாருங்க. இப்போ மைனாரிட்டீஸ்க்கு நான் எப்பவும் பாதுகாப்பா இருப்பேன். இங்க மைனாரிட்டீஸ்க்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்றவங்க, உண்மையா அவங்க கிட்ட நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி திமுகவையும் சொல்றாரு, பிஜேபியும் சொல்றாரு. அதிமுக அதிமுகவையும் வந்து பேர் சொல்றாரு. சொல்லாம மற்றும் பலர்னு எப்பவும் அவர் சொல்ற மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காரு இல்லையா? அதுல அதிமுகன்னா மற்றும் பலர் அப்படின்றத தான் சொல்லப்போனா எடப்பாடி பழனிசாமி பேசின விஷயங்களுக்கெல்லாம் இதுவரை அவர் ரியாக்ட் பண்ணதே இல்லை. பட் முதல் முறையா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. நான் வந்து நடிகன் என்ன சொல்றாங்க? ஆமா நான் நடிகன் தான். புதுசா என்னத்த கண்டுபிடிச்சீங்கன்னு கேள்வி வேற கேட்கிறாரு. அது மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில டிவிகே வேட்பாளர் வந்து அவருடைய நாமினேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. அது அவங்க வச்ச குற்றச்சாட்டு. ஏடிஎம்கே தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வேற ஒரு சுயேட்சை வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாமும் வந்து கவர் பண்ணி சொன்னாரு. இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் என்ன வச்சாருன்னா, நீங்க அவ்வளோ தைரியமானவரா இருந்தா, உங்க எடப்பாடி தொகுதியை விட்டுட்டு வெளில வந்து நின்னு பாருங்க. நிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. சொல்ல மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து காட்டமா விமர்சனம் பண்ணி, நான் வந்து டிஎம்கேவை மட்டும் இல்ல, பிஜேபி மட்டும் இல்ல, ஏடிஎம்கேவையும் எதிர்க்கிறேன். மாற்றம்ன்றது மாத்தி ஓட்டு போடுறது இல்ல. ஃப்ரெஷ்ஷான ஒருத்தருக்கு வாய்ப்பு குடுக்குறதுன்னு சொல்லி, தன்னை எந்த இடத்துல பொசிஷன் பண்ணணுமோ, அத வந்து கிளியரா பொசிஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றத வந்து இப்போ எங்க போனாலும் கேம்பெயினிங்ல வந்து சின்ன பசங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்களோ அதையே வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இன்னொரு வாட்டி நான் சொல்ல விருப்பப்படுறேன். திமுக விசஸ் தாவேகா அப்படின்ற அந்த ஒரு விஷயம், இந்த போட்டி அப்படின்றது டிவிகே டிஎம்கே அப்படின்றத மக்கள் மத்தியில இருந்தே வந்து கேட்டும் வாங்கியிருந்தாரு. விஜய் வந்து பிப்ரவரி 2024ல அவருடைய கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஏதோ ஒரு வகையில இந்த தமிழ்நாடு அரசியல்ல அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் வந்து புடிச்சிட்டாரு. அவர திட்டுறாங்களோ, விமர்சிக்கிறாங்களோ, அரசியல் அப்படின்றது அவரை சுத்தி வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக ஒரு பக்கம் தங்களுடைய அரசியலை வலுவா பண்ணாங்க. மத்திய அரசினுடைய திட்டங்கள், இல்ல மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள், அதையெல்லாம் மையப்படுத்தி அதை எதிர்த்து திமுக வந்து தங்களை ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு ஃபோர்ஸா முன்னிறுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. அதே நேரத்துல அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்க மேலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள். திமுக வந்து ஆன்டி பிஜேபி அரசியலை கையில் எடுத்து பெரிய அளவுக்கு அதை கொண்டு போகும்போது, அதனால பிஜேபி பாதிக்கப்படுதோ இல்லையோ, ஏடிஎம்கே வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஒரு 5, 6 வருஷமாவே அதுதான் நடக்குது. இப்படி இருந்த களத்துல வந்து ஒரு நியூ என்ட்ரண்டா உள்ள வந்து
அவர் இந்த தேர்தல் வரையும் வந்துட்டார். நாமினேஷன்லேருந்து சின்னம் வாங்குறதுலேருந்து எதுவும் இது நடக்கும் அது நடக்காது அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்த நேரத்தில் ஒரு 20-25 இயர்ஸில் பார்க்கும்போது விஜயகாந்த், கமலஹாசன், சீமான், டிடிவி தினகரன் புது புது கட்சிகளை, இப்போ டிடிவி ஏடிஎம்கேல இருந்தாலும் ஒரு புது பார்ட்டியை ஃபார்ம் பண்ணார். இப்படியான பல கட்சிகளை தமிழ்நாடு அரசியல் களம் பார்த்துருக்கு. இந்த 2026 விஜய் என்னவாக இருக்க போகிறார், விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்க போகிறார், விஜய்க்கு வர கூட்டம் ஓட்டாகுமா அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. விஜயோட ஃபோட்டோ இல்லாத தம்ப்நெயில்ஸை நம்ம பார்க்க முடியல, விஜய் பற்றின கவர் ஸ்டோரிஸ் இல்லாத வீக்லி மேகசின்ஸ் வரல, விஜயை பேஸ் பண்ணி ஆர்டிகல்ஸ் இல்லாத நியூஸ் பேப்பர்ஸை பார்க்க முடியல, டெலிவிஷன்ஸில் ஹெட்லைன்ஸ்னு வரும்போது ஒரு 10 ஹெட்லைன் வைக்கிறாங்கன்னா இல்லை 2 ஹெட்லைனாவது மினிமம் விஜயை பற்றி இருந்துச்சு. இப்படி நியூஸ் மீடியாவையும் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் விஜய் இந்த லாஸ்ட் 6 மந்தில் பெரிய அளவுக்கு ஆக்குபை பண்ணார். அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க போகுது, அது வெறும் ஒரு பபுளாக இருக்க போதா, இல்லை உண்மையிலேயே கணிக்கக்கூடிய சில ஆய்வாளர்கள்லாம் சொல்கிற மாதிரி 15-20% மேலே இருக்க போதா, இல்லை இதெல்லாம் நடக்காமல் யாருமே எதிர்பார்க்காத மேஜிக்கை விஜய் கட்சி நடத்த போதா அப்படின்றது தெரியலை. பட் எது எப்படியோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதே ஒரு மெமரபிளான எலெக்ஷனாக நிறைய பேருக்கு இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த தேர்தலை மாற்றினதில் பெரிய பங்கு விஜய் அவர்களுக்கு இருக்குது. அதில் அவர் கருத்து கணிப்பு இப்போ குறிப்பாக இப்போ சமீபத்தில் ஜூனியர் விகடன் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அது பெரிய டிஸ்கஷனை ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா விஜய் அவர்கள் 3 சீட் தான் வரும் அப்படின்ற மாதிரி அதில் கொடுத்துருந்தாங்க. அதை தான் அவருமே கோட் பண்ணி பேசியிருந்தார். என்னன்னா இந்த மாதிரி எந்த கருத்து கணிப்பையும் நம்பாதீங்க, எல்லாமே கடுப்பில் எடுத்த கணிப்பாக கூட இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு பதிவு பண்ணி எதையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு விஜய் அவர்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வைக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தவறான ஒரு வியூகம் அப்படின்றத அவர் ரொம்ப ஆணித்தனமாக இன்னைக்கு அந்த மேடையில் அதையே ஒரு திருப்பி அதை பேசியிருந்தாரு. 2-3 தடவை அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது, இங்கே எல்லாரும் ஓட்டு போடணும், அப்படி அவங்க ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாலும் விசில் அடித்து நீங்கள் ஓட்டு போட வைக்கணும்னு வேற சொல்றாரு. சின்ன பசங்களை அடம்பிடிக்க சொல்றாரு அப்படின்றது அவர் ஓட்டு போட வைக்கிறதுக்காண்டி சொல்றாரு. பட் ஆனால் இதெல்லாம் தப்புங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. அதை என்னால் சின்ன பசங்களெல்லாம் நீங்கள் போய் சாக்லேட் வாங்குற மாதிரி சாக்லேட் வாங்குறதுக்கு அடம் பிடிக்கிறதே தப்புன்னு சொல்லி கொடுக்கும்போது அடம் பிடிச்சி ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்காக தோணி அவங்களே ஓட்டு போடுவாங்க. நீங்கள் பண்ணது பிடிச்சிருந்துச்சுன்னா பெற்றோர்களுக்கு தெரியும் யார் அவங்க குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறை நல்ல மாதிரி அமையணும் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் ஆப்வியஸாக யார் சரியான தலைவர்னு. அவங்க சொல்லி தான் தெரியணும்னு யாருக்குமே இல்லை. எல்லாருமே அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை அவங்களே பண்ணுவாங்க. இவருடைய வேண்டுகோள் அவருடைய கட்சிக்காண்டி இவ்வளவு நாள் அவர் கேம்பெயின் பண்ணதுல இருந்து அவர் கேட்குறாரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. பட் ஸ்டில் அதை இங்கே மக்கள் அவருடைய தொண்டர்கள், அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் தீவிரமாக அதை எடுத்தாங்கன்னா அது என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. விஜய் அரசியல் வருகை அப்படின்றத நான் எப்படி எடுத்துக்கிறேன், எப்படி பார்க்குறேன்னா, இப்போ விஜய் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னவா இருக்க போகிறாருன்னு தெரியாது. ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி, அது மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா, அரசியல் அப்படின்னாலே எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு எதுக்கு அரசியல்னு சொல்லி விலகி போகிறவங்க தான் அதிகம். நேரடியாக இந்த அரசியல் கட்சிகளில் இருந்து பலனடையக்கூடியவர்களும், இல்லை ஏதோ ஒரு வகையில் சமூகத்தின் மீது அக்கறை, நாடு இப்படி இருக்குதே, இல்லை ஸ்டேட் இப்படி இருக்கேன்னு கவலைப்படுறவங்க மட்டும்தான் டெய்லி நியூஸை படித்து இந்த அரசியலில் பெரிய அளவுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. மற்றபடி நீங்கள் ஒரு ஃபேமிலியிலே கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒருத்தருக்கு இருக்கலாம், ஒரு வேளை அப்பா குடும்ப தலைவருக்கு அந்த அரசியல் ஈடுபாடு அப்படின்றது இருக்கும். வீட்டில் அம்மாக்களோ இல்லை குழந்தைகளோ பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இதில் ஒரு சில வீடுகள் எக்ஸப்ஷன். ஆனால் இன்னைக்கு விஜயோடைய அரசியல் வருகைக்கு பிறகு சீமானும் அதை கொஞ்சம் பண்ணார், நான் அதையும் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி விஜய் வந்த பிறகு எண்ணற்ற இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க, அரசியலை தேடி படிக்கிறாங்க, தப்போ சரியோ அரசியலை பேசுகிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன சொல்லி வேணாலும் ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம், மக்கள் இழிச்சவாயர்கள் தான், கடைசி நேரத்தில் 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து அவங்கள ஏமாத்திடலாம்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது உடைய தொடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ் பிளட் உள்ளே வரணும். அவங்க உள்ளே வரும்போது தன்னால் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கேட்குற கேள்வியில் நிறைய சமூக மாற்றங்கள் ஏற்படும். இப்போ விஜய் இந்த அரசியலில் முக்கியமானவராக இருந்திருக்கிறார், அதை பற்றி நம்ம சொன்னோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயால் இந்த அரசியல் களத்துக்குள் வந்திருக்கிற இளைஞர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள தற்குறிகள்னு சொல்லி ரொம்ப சிறுமைப்படுத்தி நிறைய பேர் பேசுகிறாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். அந்த இளைஞர் கூட்டம் தான், அதிலிருந்து தான் நாளைய தமிழ்நாட்டுக்கான தலைவர்களும் இந்தியாவுக்கான தலைவர்களும் வரப்போகிறாங்க. அந்த வகையில் ஒரு பெரிய மாற்றத்தை விஜய் தன்னுடைய அரசியல் புகழை பயன்படுத்தி பண்ணியிருக்காரு. எத்தனையோ நடிகர்கள்
அவங்களுடைய சினிமா செல்வாக்கை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நடித்து சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, இல்லை ஒரு ஐபிஎல் டீம் வாங்கி அதுலேருந்து ரெவன்யூ எடுப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்தியா முழுக்கவே என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இதே சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர முயற்சி பண்ணவங்களும் இருக்காங்க. விஜய் தான் வந்து பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் சரியான நேரத்தில் ஒரு சரியான முடிவை எடுத்து இந்த களத்துக்கு வந்ததன் மூலமாக அரசியல் களத்துக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, அது நேரடியாக விஜய் தான் செய்யணும்னு இல்லை, விஜய் வருகையால் வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் கூட ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படலாம். அதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக விஜய் இருந்திருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறமா ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாரு அப்படின்றத சொல்றீங்க இல்லையா? அது வந்து எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து போய் இணையதளங்கள்ல வந்து விமர்சனம் வைக்கிறாங்க, கருத்துக்கள் பகிர்றாங்கன்னா, ஒரு பிக்சர்ல இப்ப எப்படி கமல்ஹாசன் அவர்கள் வந்து முன்னாடி 2021 தேர்தல பயங்கரமா விமர்சனம் பண்ணி, அவருக்கு எதிராக அவ்வளோ கேம்பெயின் பண்ணி, அவருடைய ஸ்பீச்சை கேட்டாலே அவ்வளோ ஃபயரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கமல்ஹாசன் அவர்கள் இப்போ வந்து திமுகல வந்து இணைஞ்சிட்டாரு. அடுத்த தேர்தல்ல வந்து திமுகல கூட விஜய் இணையலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கருத்துக்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க. இல்ல படத்துக்கே திருப்பி நடிக்க போயிருவாரு, இல்லைன்னா இந்த முறை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா மக்களை சந்திப்பாரு, எது வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்துக்கள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன நடக்க போகுது, கடைசியான இன்னைக்கு தான் கேம்பெயினிங்கான லாஸ்ட் டே, எல்லாரும் அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து கன்க்ளூஷனையும் வந்து பயங்கரமா முன் வச்சுட்டு இருக்காங்க. அடுத்த எப்படி எல்லாரும் முன் வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எல்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்றத May 4th அன்னைக்கு நம்ம முழுசா பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்களும் வந்து ஒவ்வொரு நாளும் எல்லா அரசியல் தலைவர்களின் பேச்சுகளையும் கவனிக்கிறீங்க. ஒவ்வொரு வீடியோஸை டிபேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனாலிட்டிக்கலாக நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கவனித்து உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை சொல்லும்போது பாராட்டியிருக்கீங்க. ஒருவேளை ஒரு நியாயமான விமர்சனமாக இருக்கும்போது கூட அது உங்களுக்கு பிடிக்கலன்னா திட்டமும் செஞ்சுருக்கிறீங்க. பட் எது எப்படியோ சினிமா வீடியோக்களையோ இல்லை சினிமா கண்டென்ட்டை மட்டுமே கன்சியூம் பண்ணிட்டு இருந்தவங்க இன்றைக்கி பொலிட்டிக்கல் கண்டென்ட்டையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு டெமோக்ரஸிக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே ஆக்டிவாக இந்த டெமோக்ரஸியில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு நல்ல கவர்மெண்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது சிட்டிசன்ஸ் கையில் தான் இருக்குது. அதற்கான ஒரு முயற்சியாக இந்த ஒட்டுமொத்தமாக இந்த எலெக்ஷன் தொடர்பான செய்திகள் பேசினது, விவாதித்தது, அது எல்லாத்துலேயுமே அது நடந்திருக்கு. அதில் நம்மளும் ஏதோ ஒரு சின்ன பங்களிப்பை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை, கருத்துக்களை வீடியோ முழுசாக பார்த்துட்டு சொல்லுங்கள்.